வணக்கம். வணக்கம்மா. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப எல்லாருமே சேவிங்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, தங்கத்திலயோ, வெள்ளியிலயோ போய் பண்ணுவாங்க. தங்கம் காயினா வாங்கி வைப்போம். நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. வெள்ளி வாங்கி வைப்போம் அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் ஃபியூச்சர்ல அது நம்மளுக்கு உதவும் அப்படிங்கிற மாரி பிசினஸ்க்கோ, எதுக்கோ தங்கம் வாங்குறதே உதவுறதுக்கு தானே. இப்ப தங்கத்தோட விலை ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே போகுது. அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீடு வாங்கலாம் அப்படின்னு சொன்னா, தனியா ஒரு இடம் வாங்கி, வீடு கட்டி, இந்த காலம் சொல்ல முடியாது. 90ஸ்ல கூட நாங்க இருக்கும்போது கூட வீடு கட்டி, தனக்குன்னு ஒரு பூமி, தன்னோட வீடு, அந்த இடத்துல என்ன பண்ணாலும் நானே பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாரி, அந்த வீடு ஒரு சொத்துன்னு வாங்கி வைப்பாங்க மேம். இப்ப பார்த்தா அபார்ட்மெண்ட்ஸா வந்துருச்சு. அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு 5000 வீடு இருந்தாலும், அதுல ஒரு வீடு, அந்த பில்டிங்ல ஒரு வீடு தான் நம்ம வீடு அப்படிங்கிற மாரி வாங்குற சூழ்நிலைக்கு வந்துட்டோம். இதுல எந்த விஷயத்த பண்ணி, எந்த விஷயத்துல பணம் போட்டு சேவ் பண்ணி வச்சா நல்லது? தனியா வீடு வாங்கி கட்டுறது நல்லதா? அபார்ட்மெண்ட்ஸ்ல போய் வீடு வாங்குறது நல்லதா? எது பெட்டர் மேம்? தனியா வீடு வாங்கி கட்டணும் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவோ பேருக்கு ஆசையாக இருந்தாலும், தற்போதைய உள்ள சூழ்நிலையில அது பெரிய கனவு தான். ம். ஏன்னா நம்மளுடைய இந்தியாவுல இடப்பற்றாக்குறை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒவ்வொருத்தரும் தனியா வீடு கட்டணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, நமக்கு இருக்க மக்கள் தொகைக்கு சைனாவ விட பெரிய லெவல்ல நமக்கு பரப்பளவு தேவைப்படும். ஸோ அது வந்து பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால தான் நம்ம அபார்ட்மெண்ட் கல்ச்சர் அப்படிங்கிறதே வந்தது. ஸோ தனி வீடுல அப்படின்னு பண்ணும்போது கூட, அதுல வந்து உங்களுக்கு வந்து வாட்டர், கரண்ட் இப்படி எல்லாத்துக்குமே நீங்க தான் எல்லாமே முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணி வாங்கணும். எல்லாத்துக்கும் ரிப்பேரிங்கும் அப்படிங்கிறது உங்களோட தான் இருக்கும். ஸோ அது அது வந்து அத பண்றவங்க அத பத்திலாம் யோசிச்சு அத பண்ணுவாங்க. பெரும்பாலும் நம்ம சென்னை மாதிரி சிட்டீஸ் சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் போன்ற சிட்டீஸ் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, தனி வீடு அப்படிங்கிற கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருது. சென்னையில மொத்தமா குறைஞ்சிருச்சு. அதர் தேன் சிட்டீஸ்லயும் இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அங்கங்க அபார்ட்மெண்ட் கல்ச்சர் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அபார்ட்மெண்ட் கல்ச்சர் வர்றது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, அந்த விலை அந்த அளவுக்கு போயிருச்சு. ஒரு தனி வீடு நீங்க வாங்கணும்னா இப்பல்லாம் குரோர்ஸ் கணக்குல தேவைப்படுது. ஸோ அந்த அளவு போட்டு வாங்குறதுக்கு பேங்க்ல லோனும் குடுக்க எனக்கு மாட்டாங்க. தெரிஞ்சு அப்ப யாருமே வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது போலங்க. ரொம்ப கஷ்டம் தான்மா. அதுவும் சென்னை மாதிரி இடங்கள்ல ஈவன் நீங்க மறைமலை நகர் வரைக்கும் போயிட்டாலே அங்க குரோர்ஸ் சொல்றாங்க. ம். அதுவும் ஒரு ஏக்கர் கணக்குலாம் இல்ல. ஒரு 1500 சதுரடி, 2000 சதுரடியே அவங்க வந்து இப்பல்லாம் 1 சி சொல்றாங்க.